June re-exam shift 1 2024. Which statements rightly define or describe utopia and dystopia? ஸோ ஃபஸ்ட்டு யூட்டோப்பியானா என்ன அப்படின்னா ஒரு இமேஜினரி வேர்ல்டை பற்றி பேசுகிறது தான் யூட்டோப்பியாவை வந்து சர் தாமஸ் மோர் அப்படின்றவர் 1516 அப்படின்ற ஒரு எசேல வந்து சொன்னார். ஓகேவா? ஸோ க்ரீக்கில் யூட்டோப்பியா அப்படின்னா நோ நேம், அப்படி இல்லைனா குட் பிளேஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ யூட்டோப்பியான்றது எப்போவுமே ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். வேறஸ் கம்மிங் டு டிஸ்டோஃபியாவை வந்து சொன்னது யார் அப்படின்னா, டிஸ்டோஃபியாவை காயின் பண்ணது ஜான் ஸ்டூவர்ட் மில் 1868 காயின் பண்ணார். டிஸ்டோஃபியா எப்போ ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு அப்படின்னா 18th செஞ்சுரிலேருந்து 20th செஞ்சுரி வரைக்கும் இருந்துச்சு. ஸோ டிஸ்டோஃபியானா என்ன? அப்படியே யூட்டோப்பியாவோட கிட்டத்தட்ட ஆப்போசிட். நிஜமாகவே நடக்கக்கூடிய மிஸ்ட்ரீஸ், அப்ரெஷன்ஸ், சோஷியல் ப்ராப்ளம்ஸ், அதெல்லாம் டிஸ்டோஃபியாவை பற்றி பெருசாக ரெகக்னைஸ் பண்ணுற அளவுக்கு பேசினவங்க யார் அப்படின்னா ஜார்ஜ் ஆர்வெல் அப்படின்றவர் 1984 அப்படின்ற ஒரு ஒர்க்லேயும் அண்ட் அடோலஸ் ஹக்ஸ்லே அப்படின்றவர் பிரேவ் நியூ வேர்ல்டு அப்படின்ற ஒரு ஒர்க்லேயும் பேசினாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த யூட்டோப்பியா வந்து ஒரு 4 லாங்குவேஜில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ரால்ஃப் ராபின்சன் அப்படின்றவர் அதே 1516 யூட்டோப்பியா வந்து லாட்டின்லேருந்து இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணார். அதுக்கப்புறம் அது ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்ச் அண்ட் ஜெர்மனுக்கு சேஞ்ச் ஆச்சு. எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, ஸ்பானிஷ்க்கு அதை மாற்றினது வந்து வாஸ்கோ டி க்யூரேகா. ஃப்ரெஞ்சில் வந்து 1515 ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க. வேறஸ் ஜெர்மனில் வந்து 1659 ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 3 ஆப்ஷனில் கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா BND தான். So coming for the second question, who among the following writers were associated to Harlem Renaissance? Harlem Renaissance பற்றி பேசின ரைட்டர்ஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 13 மெம்பர்ஸ். அதில் முக்கியமான ஒரு 7 பேரை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகேங்களா? லாங்ஸ்டன் ஹியூக்ஸ், ஜோரா நேல் ஹர்ட்சன், கவுண்டி கெலன், கிளாட் மெக்கே, நீலா லார்சன், ஜான் டூமர், ஸ்டெர்லிங் ப்ரவுன். சரி, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, லாங் ஜோரா ஓகேங்களா? லாங்காக ஒருத்தவங்க கற்றுனாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தா ஜோரான்னு ஒருத்தவங்க. என்ன கற்றுனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சி ஸ்கொயர்னு கற்றுனாங்க. கவுண்டி கெலன், கிளாட் மெக்கே. ஓகேங்களா? சிசி. ஸோ அப்போ என்னாச்சுன்னா க்ளவுடு இருக்கு இல்லையா? க்ளவுட் எப்படி இருக்கும்? நீல கலரில் இருக்கும். அதனால நீலா அப்படின்னு கற்றுனாங்க. கத்திட்டு என்ன பண்ணாங்க? ஜான் ஸ்டெர்லிங் கிட்ட போய் சொன்னாங்க. சரிங்களா? இதை தவிர்த்து இந்த 7 பேரை தவிர்த்து மீதி இருக்கிற 6 பேர் யாருன்னா, ஆமா போன்டாம், ஜெஸி ரெட்மாண்ட், ருடால்ஃப் ஃபிஷர், ஜேம்ஸ் வெல்டன், எரிக் வார்லாண்ட் அண்ட் ஆலன் லாக்கே. ஸோ அப்போ இதில் நம்மளோட ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லாங்ஸ்டன் ஹாக்ஸ், ஜோரா நேல் ஹர்ட்சன், ஆலன் லாக்கே. DEC. ஸோ CDE. ஓகேங்களா? ஸோ இங்கே கீழே இருக்கிற அரேஞ்ச் த ஃபாலோயிங் டெக்ஸ்ட் இந்த க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் தேர் பப்ளிகேஷன். இங்கே கீழே இருக்கிற இந்த ஒர்க்ஸை வந்து க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் சொல்லணும். இந்த உல்ஃப்னு ஒரு ஸ்டோரி இருக்கு இல்லையா? அது 1000 AD எழுதப்பட்டது. யார் எழுதுனா அப்படின்றது கரெக்டாக தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேரி குயின். ஓகேங்களா? ஃபேரி குயின் வந்து எட்மண்ட் ஸ்பென்சர் எழுதினார். 1590 96 வரைக்கும் அதை எழுதிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேரடைஸ் லாஸ்ட் எழுதினது எல்லாருக்குமே தெரியும், ஜான் மில்டன். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க். 1667 எழுதினாங்க. அதுக்கப்புறம் கம்மிங் ஃபார் த பில்கிரிம் ப்ராசஸ் வந்து 1678 ஜான் பூரியன் எழுதினது. அதுக்கப்புறம் எண்டோமின் வந்து ஜான் கீட்ஸ் எழுதினது 1818. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தூரத்தில் ஒரு உல்ஃப் வந்து கத்துன உடனே அந்த வந்து ஒரு குயின் அவங்க வந்து என்னாச்சுன்னா அந்த அபிஷேகத்தினால பேரடைஸை தொலைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பில்கிரிம் ப்ராசஸை வந்து போயிட்டு அவங்க முக்தி அடைஞ்சிட்டாங்க, எண்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ உல்ஃப் வந்து 1000 AD, ஃபேரி குயின் வந்து எட்மண்ட் ஸ்பென்சரோடது 1591 to 96. பேரடைஸ் லாஸ்ட் வந்து 1667 ஜான் மில்டன் எழுதினது. பில்கிரிம் ப்ராசஸ் வந்து ஜான் பிரையன் எழுதினது 1678 எழுதினார். அண்ட் எண்ட்மியான் வந்து ஜான் கீட்ஸ் எழுதினது 1818. ஸோ now coming for the next. ஸோ இதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க 4th question. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் சேத் எழுதினது வந்து ஃப்ரம் ஹெவன்ஸ் லேக் 1983 எழுதினார். விஎஸ் நெய்பால் எழுதினது வந்து தான் த மாஸ்க் ஆஃப் ஆஃப்ரிக்
2010 எழுதினார். சல்மான் ருஷ்டி வந்து நைஃப் எழுதினார். இது எப்போ எழுதினார்னா 2024 தான் இதை எழுதியிருந்தார். இது வந்து ஒரு மெமர்வார். அவரை வந்து ஒரு 24 வயசு பையன் கத்தி எடுத்துகிட்டு வந்து குத்த ட்ரை பண்ணும்போது அவனை நினச்சி ஒரு மெமர்வாராக அந்த இன்சிடென்ட்ஸை நினச்சி அவர் எழுதினார். தும்ஃபா லக்ரி எழுதினது தான் லோலேண்ட். அது 2013 வந்தது 13. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் வந்து ஒரு கிராஃபிக்கல் நரேட்டிவ்ஸ். இதில் இருக்கிறத கிராஃபிக்கல் நரேட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிமாயனா பை ஸ்ரீதேவி நடராஜன் இஸ் அ கிராஃபிக்கல் ஒர்க். முன்னா அ பாய் ஃப்ரம் காஷ்மீர் பை மலிக் சஜித் இஸ் அ கிராஃபிக்கல் ஒர்க். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திஸ் சைட் தட் சைட் ரெஸ்டோரிங் பார்ட்டிஷன் பை விஜயேஸ்வதி கோஷ், அதுவும் வந்து என்னென்னா ஒரு கிராஃபிக்கல் நரேட்டிவ்.